அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்க. விளையாண்டு வந்து டயர்டாகி நம்மகிட்ட வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு வந்து அதிகம்லாம் தேவைப்படாது. நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும். ஒரு 5 முந்திரி பயிறு உடச்சி வச்சுருந்தேன். ஒரு 10 திராட்சை இருக்குங்க. காஞ்ச திராட்சை சேர்த்து ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை நம்ம அந்த நெய்யில் நல்லா வறுத்துடலாம். பிறகு இந்த மாதிரி நல்லா கருகி விட்டுறாது. நீங்கள் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/2 கப்பு இருக்குங்க துருவிய கேரட் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. இது வந்து ஒரு பெரிய கேரட்டாக இருக்கும். ஒரு கேரட் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஒரு 2-3 பிள்ளைங்க சாப்பிட்லாம். பாருங்கள், அந்த நெய்யிலேயே நம்ம அந்த கேரட்டை வறுக்கும்போது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கைவிடாது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கேரட்டை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதோடையே ஒரு 1/2 கப்பு துருவிய தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அதோடய திரும்ப கேரட்டோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இந்த ரெசிபி ராகி மாவில் செய்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. நம்ம கேரட் தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு நல்லா வறுத்து வரணும். அந்த நெய்யில் வறுத்து வரும்போது தான் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் ஒரு நைட்டு இப்போ ஈவினிங் செய்கிறோம் அப்படின்னாக்கா நைட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இப்போ அதோடய ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகரை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் வந்து பொடிச்சு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கல் மண் தூசு எதுவும் இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்ட உடனே உங்களுக்கு வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. நம்ம உடனே வந்து தண்ணியை வந்து சேர்த்துடலாம். அதோடையே நான் 1 கப்பு மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1.25 கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க கம்மியாக இருக்கும். நான் வந்து ராகி மாவு வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். இது 1 கப் அளவு தான் நமக்கு வந்து அளவு வரும். இந்த அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் வந்து கம்மி பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லா மாவையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க நீங்கள். ஏன்னா நமக்கு அந்த ஸ்வீட்டோடு எல்லாமே அந்த வெஜிடபிள்ஸும் அந்த தேங்காய் எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து வரணும் அந்த மாவோட. பாருங்கள், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். நமக்கு ஆறுனா இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. நம்ம வந்து குழன்னு இருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்க தேவையில்லை. நம்ம ஆற வச்சுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா ஆறுனதும் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணிக்க வேண்டியதாங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிருங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த ராகி மாவு வச்சு நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து ரெசிபீஸ்லாம் நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. நம்ம வேர்க்கடலெல்லாம் வச்சு நான் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா கூட போதும். ஏன்னா நம்ம இந்த சுடுதண்ணிலேயே மாவை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே நமக்கு வந்து மாவு நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா ஒரு இட்லி பாத்திரத்தை மேலே வச்சு நல்ல ஒரு காட்டன் கிளாத் போட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வேக வச்சுருங்களேன். ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம வெள்ளம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கறனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மெல்ட் ஆன மாதிரி தெரியும். இருந்தாலும் நம்ம ஆற வச்சு எடுத்துரும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? செஞ்ச உடனே எல்லாமே காலியாகிடுச்சிங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், எடுத்து அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வீடியோவில் சேமியா வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோது விரும்பி சாப்பிட்ருவாங்க. சூடாக செஞ்சு நீங்கள் கொடுங்களேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ சுடு தண்ணியில் நம்ம பாயாசம் செய்கிற இந்த மாதிரி சேமியாவை நீட்டு சேமியாவை பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க இருக்கும். நம்ம வெந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு உபரியாகவே கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து வரும். நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா இதை வந்து வேக வச்சுருங்க. நல்லா வெந்து வரணுங்க. எப்படியும் இது வேகிறதுக்கு எனக்கு வந்து 10 நிமிஷம் எடுத்தது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் கையால் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நல்லா நம்ம நூடுல்ஸில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே
பாருங்கள், கையால் எடுத்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் எடுத்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் இப்போ இதில் வந்து சேர்த்துடலாங்க. ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்கும். நான் வந்து வெங்காயம் நைஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே ஒரு 3/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்க்க வேண்டிய பொருள் அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கையை வச்சு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. நமக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த மாவோடு சேர்த்து இந்த சேமியாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தண்ணியெலாம் நீங்கள் வந்து அதிகம் ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதும் கையால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பால்ஸ் மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்க வேண்டியது தான். நீங்கள் இல்லாட்டி அப்படியே உதிரி மாடு கூட எடுத்து நீங்கள் போடலாங்க. நான் பால்ஸ் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி நல்ல எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம். அதோட நம்ம போடும்போது எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்ல சூடாக இருக்கணும். நம்ம எண்ணெய் நல்லா ஃபுல்லாக ஊற்றி நம்ம வந்து பொரிக்கணும்னு கிடையாதுங்க. இருக்கிற எண்ணெயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். நம்ம போட்ட உடனே ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக இப்பயும் வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். உள்ளே அந்த முட்டைக்கோஸ் வெங்காயம் அந்த சேமியாவோடு சேர்த்து நல்லா வெந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சேமியா இருந்தால் போதும். நம்ம நார்மலாக வீட்டில் எப்போயுமே வெங்காயம் வச்சுருப்போம், முட்டைக்கோஸ் வச்சுருப்போம். இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். பொன்னிறமாக கருக விட்டுறாத அப்படியே எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு காஃபியோட ஒரு டீயோட இல்லாட்டி ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். வீட்டில் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கங்க. நீங்கள் சுட எல்லாமே காலி ஆகிடும். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி செகண்ட் பேட்சும் ஒன்று போட்டு நான் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும். ஒரே குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவ்வளோதான், இது செகண்ட் பேட்சும் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ சூடாக எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? கையில் எடுக்கும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். முறுமுறுன்னு இருக்குங்க. நல்லா அந்த உள்ள சேமியாவோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஹாலிடே ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து செஞ்சுட்ருக்கேங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் ஒரு முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னா ஒரு 2-3 முட்டை சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதுலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குங்க. இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் ஒயிட் சுகர் இருக்கும். நான் சேர்த்து ஃபஸ்ட்டு முட்டையும் இந்த சர்க்கரையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு விஸ்கு வச்சே பீட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் நீங்கள் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த விஸ்கால் பீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. கைவிடாத நல்லா ஒரே ரொட்டேஷனில். இப்போ அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து திரும்ப நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கனாலே போதுங்க. நம்ம எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோடைய ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதோடைய ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிறேங்க. அதோடையே இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. திரும்ப ஒரே ரொட்டேஷனில் கிளாக் வைஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் மைதா மாவில் செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் உங்களுக்கு வரணும், சாஃப்ட்னஸ் வரணும் அப்படின்னாக்கா நான் அதனால் மைதா மாவில் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் ஹெல்த்தாக செய்யணும் அப்படின்னா கோதுமை மாவில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சரியான அளவில் கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் திக்கார மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்துட்டு இதே மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. நம்ம எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு கரண்டியால் தெரியுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா நீங்கள் பாலை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு கட்டிகள் இல்லாத எப்படி ஒரு பஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு 3 கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கிண்ணத்தில் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து கேக் பேன் இருந்தாலும் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு டம்ளர் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
எல்லாத்துலேயும் சேமான அளவில் ஒரு கரண்டி எடுத்து நான் வந்து மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாவு பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க. இப்போ வந்து மேலே உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து மேலே எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு டூட்டி ஃப்ரூட்டி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா அழகாக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு நமக்கு. இப்போ வந்து ஒரு குக்கரை 10 நிமிஷம் முன்னாடியே நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு பிளேட் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பிளேட் மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேக்கோட கிண்ணத்தை எடுத்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா வச்சிடலாம். வச்சுட்டு எப்படியே ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கணுங்க. மூடி போட்டுடலாம். நம்ம வந்து விசில்லாம் எதுவுமே போட தேவையில்ல. ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. நான் இதில் தண்ணியோ வேறு எதுவுமே நான் வந்து இதில் வந்து குக்கர் கடியில் நான் எதுவுமே சேர்க்கலைங்க. அப்படியே தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க. எந்த அளவுக்கு பஃபியாக அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு தெரியுமா கேக்கு. நான் நினச்சி கூட பார்க்கலங்க, அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருந்தது. கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. செஞ்ச உடனே எல்லாமே காலியாகிடுச்சிங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா ஆறுனதும் எடுத்து அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதே சமயம் ஒட்டாதையும் இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அந்த கிண்ணத்தில் ஒட்டாத எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பார்த்திங்களா. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ லேஸாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. நம்ம கடையில் போய் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்காது, வீட்டிலே இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியான கேக் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சாகவும் வந்துருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கே பத்தலை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த லீவில் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. பிள்ளைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பழம் வச்சு பிள்ளைங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு சூப்பரான பேன் கேக் மாதிரியே நான் வந்து செய்ய போகிறேங்க. குழிப்பநேர பேனில் வச்சு நான் செய்ய போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க உடனே காலி பண்ணிவிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதுக்கு வந்து ஒரு முட்டை நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2-3 பிள்ளைங்க சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம அதோடையே இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு வாழைப்பழம் நான் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் செவ்வாழையிலே செய்யுங்க, டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லா கனிஞ்ச பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். பாருங்கள், சேர்த்துட்டு இப்போ அதோடய ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட எந்த மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு வந்து எங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட கூடுதலாக சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தா பசும்பால் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன், அதில் ஒரு 1/2 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் நான். ஃப்ளேவர்க்கோசரம் ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. இந்த வாழைப்பழம் நமக்கு எல்லாமே நல்லா அரைஞ்சி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுங்க. நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு குழிப்பணி அரைப்பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 அளவுக்கு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டி தோசைக்கல்லை வச்சு நீங்கள் வந்து ஒரு பேன் கேக் மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம சூடாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் நல்லா நம்ம இனிப்பு போட்டு செஞ்சுருக்கிறதுனால எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு 1/2 அளவுக்கு குழிப்பணி அரைப்பேனில் நம்ம வந்து ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு பஃபியாக நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வந்துடும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பட்டுன்னு உங்களுக்கு வந்து கருகனா மாதிரி ஆகிடுங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்ல ஒரு சாஃப்டாக பஃபியாக அவ்வளோ சூப்பராக வந்துருந்ததுங்க. சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், ஈஸியாக. அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். வாழைப்பழம் இருந்தால் மட்டும் போதுங்க. அவ்வளோதான், கருக விட்டுறாத. இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நான் வந்து செஞ்சு நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கேன். நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ருவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதான், பொன்னிறமாக ஆனதும் நான் வந்து எடுத்துட வேண்டியதான். இதேமாரி செகண்ட் பேட்ச் ஒரு டைம் வந்தது, அவ்வளோதாங்க. எடுத்து அப்படியே வச்சிடலாம். இப்போ செகண்ட் பேட்சும் நான் அதே மாதிரியே ஊற்றிட்டுருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா ஹெல்த்தாக நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், செகண்ட் பேட்சும் அப்படியே திருப்பி போட்டுட்டேங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ சூடாக எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா. பாருங்கள், அந்த இனிப்பு சுவையோடு நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இனிப்பு பத்தலை அப்படின்ட்டாக்கா நீங்கள் கூடுதலாக கூட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.